வலி தொற்றிக்கொள்ளும் வரை வலித்து கொண்டே இருக்கும். இன்று தோல்வியை ஒப்புக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் நாளை போராடு, இன்றே வெற்றி பெறுவாய். இன்னும் நேரம் இருக்கிறது என்று காலம் சொன்னால் நம்பாதே. எந்த விரக்திக்கும் கூடுதல் நேரத்தை நிறுத்தும் சக்தி இல்லை. சில சமயங்களில் தாங்கும் வலிமையை விட எதையாவது தவிர்க்கும் ஞானம் முக்கியமானது. எல்லோருக்கும் மூடப்படும் போது உங்களுக்கென்று ஒரு புதிய பாதையை உருவாக்குவது வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் வரை சிறந்த அனுபவம். உனது தகுதியை நீ அறியும் வரை எதையோ இழந்த வழி என்னை வாட்டும். சின்ன சின்ன கனவுகள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய வாழ்க்கை சண்டைகள் வந்திருக்காது. எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் கனவுகளை அடையும் வரை இது போன்ற வருத்தங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். சில அடிகளின் வழி தெரியவில்லை. புத்தகங்களில் எழுதப்படாத ஒரு சிறிய இலக்கை அடைந்தாலும் அதுவும் வரலாறு. வெற்றி என்பது நீ பிறந்த நாளுக்கும் உன்னை வளர்த்தவர்களுக்கும் நீ நடந்து வந்த பாதைக்கும் மதிப்பை தருகிறது. வாழ்க்கை உன்னை கழுவி உலர்த்தினால்தான் நீ ஒளிருவாய். உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் அதை நம்பாத அளவுக்கு நீ ஆசைப்பட்டால் உன் வாழ்க்கையை வேறு யார் மாற்றுவார்கள்? சோம்பேறித்தனத்தை விட்டால் அன்றைய தினத்திலிருந்தே வாழ்வில் மாற்றம் தொடங்கும். விற்று சென்றவர்களிடமிருந்து முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கை ஒரு நாள் உச்சத்தை அடையும். ஜாதகத்தை யோசியுங்கள், ஜோதிடத்தை யோசியுங்கள். ஆனால் இந்த நொடி உங்களில் ஒரு மாற்றம் தொடங்கினாலும் வாழ்க்கை மாறும். உங்கள் இதயத்தின் கோபத்தை வண்டியின் மீது காட்டாதீர்கள். நேற்றைய கதையை விட இன்றைய கதையை விட சிறந்த கதை எதுவும் இல்லை. தங்க ரதத்தில் சொந்த ஊர் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி ஊர்களுக்கு வந்தனர். சூழ்நிலையை வெல்ல முடியாமல் தங்கள் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் விற்று தொழிலாளிகளாகவே இருக்கும் பல இளம் தொழிலாளர்கள் உள்ளனர். ஒரு நாள் நீங்கள் நினைக்கும் வெற்றி வரும். ஆனால் அந்த வெற்றி வரும் பயணத்தில் என்னை காணாமல் ஏமாற்றம் அடைய வேண்டாம். கண்ணீர் சிந்தும் அளவுக்கு பிரச்சனை பெரியதாக இல்லை. ஆனால் என் கண்ணீர் பிரச்சனையை பற்றியது அல்ல, உருவாக்கப்பட வேண்டிய வரலாறு பற்றி. சரியான திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். உங்கள் வெற்றியை பற்றி எழுத பொன்னெழுத்துக்கள் தயாராக உள்ளன. நீங்கள் மட்டுமே வெற்றி பெற தாமதம். யோசனைகள் விற்கப்படலாம், ஆனால் யோசனைகள் முடிவில்லாத சொத்து. நீங்கள் நினைக்கும் நபர் அல்லது பிரச்சனைகள் அவ்வளவு மதிப்புள்ளதா என்று சிந்தியுங்கள். உட்கார சொல்பவர்கள் கூட எழுந்து நிற்கும் நிலைக்கு உயர வேண்டும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள். வாய்ப்பு கடைசி என்று புரிந்து கொள்ளும்போது அது வானளவு உயர்ந்தாலும் இலக்கை அடைய வேண்டும். நீங்கள் இலக்குகளை துரத்தும் வரை நினைவுகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நீ உன் கதையின் தேர், உன் கலையின் இளவரசன். உறுதியே கருவி, சாதிக்க ஒரே வழி. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் இன்னும் பெற வேண்டியது அதிகம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் கதை அங்கீகரிக்கப்படும் நாளில் உங்கள் மௌனம் கர்ஜனை போல ஒலிக்கும். கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். நிகழ்காலத்தில் ஏற்படும் எந்த வழியும் என்றென்றும் நிலைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றி பெற வேண்டிய எல்லா போர்களுடனும் ஏன் கடந்த காலத்தையே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று தோல்வியை ஒப்புக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் நாளை போராடு, இன்றே வெற்றி பெறுவாய். தனியாக தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கவும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரக்தியின் இருளுக்கு அப்பாற்பட்டது. உங்கள் வெற்றிக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அது உங்களுக்கு நினைவில் கூட இல்லாத உயரத்தை எட்டும். இழந்ததெல்லாம் உன் காலில் ஒட்டிய தூசி மட்டுமே. மிச்சமிருப்பது வாழ்நாள் முழுவதும் வியர்ப்பே. உன் கலைகளின் விளிம்பிற்கு முன்னேறு. ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனோடு விளையாடாதே. ஏனெனில் அதை அன்பு மட்டுமல்ல, அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் தன்னம்பிக்கையும்தான். தன்னம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாது. ஒரு உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல, அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல. மனமும் கண்ணாடியை போலதான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை எதுவெனே தெரியவில்லை.
பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பொறாமை கைவிடு, மகத்தான செயலை நீ செய்யலாம். நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய். எதற்காகவும் உண்மையை திறக்காதே. உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் செய்யாதே. மனம் ஒருமுகப்படுத்தும் போதுதான் அதன் ஆற்றல் அதிகரிக்கும். பொறுமையும் பக்தியும் கைவிட வேண்டாம். கால தாமதமும் ஒரு வகை நன்மைக்கே. ஒரு முயற்சியில் எவ்வளவு கடினம் இருக்கிறதோ அவ்வளவு வெற்றி இருக்கும். நீ செய்யும் முயற்சிக்கு உரிய பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும். முடிந்தவரை பொறுமையாக இரு. இதுவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. உணர்ச்சிவசப்படாதே. மீறினால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுவாய். பிறருக்கு புத்திமதி கூறும் முன் உனக்கு அந்த தகுதி உள்ளதா என பார்த்துக்கொள். புத்தி சொல்வதை விட அதை பின்பற்றுவது சிறந்தது. பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாதே. எவ்வளவு வேகமாக ஆணவம் அழிகிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும். மன உறுதியை வளர்த்துக்கொள். அது பேராசை என்னும் நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மனமே காரணமாகும். விடாமுயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது. ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. செயலை பார்த்து தெரிந்து கொள். வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்து இருக்க வேண்டும். எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் தோன்றுகிறது. அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நாம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். உனக்கேற்ற நல்ல காலம் வரும். அப்போதுதான் உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய். அதுவரை பொறுமையாக இரு. நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடரும். ஆகவே நல்லதையே செய். நல்லதே நினை. நல்லதே நடக்கும். ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியமாகும். பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே. உன்னிடம் உள்ள குறைகளை கவனித்தால்தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எண்ணத்தால் கூட ஒருவருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே. நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். முடிந்தவரை அதை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கையில் நிம்மதி தானாக கிடைக்கும். தன்னிடம் உள்ள அதிகாரத்தால் காரியம் சாதிப்பவன் நல்ல மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்க முடியாது. பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்தாதே. உன் கடமையில் மட்டும் கண்ணாக இரு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் நீ இருந்தால் அதுவே கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பு ஆகும். முதலில் பணிவையை கற்றுக்கொள்ளுங்கள். கட்டளையிடும் அதிகாரம் தானாகவே உங்களை தேடி வரும். எதிரிக்கும் நன்மை செய். உனக்கு நன்மை தானாக தேடி வரும். எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடு. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். வாழ்க்கை கெட்டது இலவசமாக கிடைக்கும். ஆனால் நல்லது எப்பவுமே போராடினால் மட்டுமே கிடைக்கும். நம் வாழ்க்கையில் இந்த உலகில் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கையும் மாறும். உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தால் உண்மையில் வலிமை உள்ளவனாகவே மாறுவாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.